அழகே அழகுல அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வீட்டு சூழ்நிலை மெதுவாக மாறிக்கொண்டிருந்தது. ஒரு சாதாரண நாளாகத் தொடங்கிய அந்த மாலை மலர் பழைய பரணை சுத்தம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருந்தாள். பல ஆண்டுகளாக திறக்கப்படாத பெட்டிகள், பழைய துணிகள், மங்கிப்போன புகைப்படங்கள், பழைய கடிதங்கள் என்று ஒன்றின் பின் ஒன்றாக எடுத்துப் பார்த்துக் கொண்டிருந்த போது தூசி படிந்த ஒரு பழைய டைரி அவளது கையில் விழுந்தது. அந்த டைரியின் தோற்றமே மிகவும் வித்தியாசமாக இருந்தது. பழுப்பு நிறத்தில் மங்கிய அட்டை, ஓரங்கள் கிழிந்திருந்தாலும் உள்ளே ஏதோ முக்கியமானது இருக்கிறது என்று சொல்ற மாதிரி இருந்தது. அதை உடனே படிக்க வேண்டும் என்ற ஆவல் வந்தாலும் வேலை முடிந்த பிறகு அமைதியாக பார்க்கலாம் என்று நினைத்து மலர் அந்த டைரியை எடுத்துக்கொண்டு கப்போர்டின் மேல் அலமாரியில் வைத்துவிட்டாள். ஆனால் அந்த டைரி அவளது மனதில் மட்டும் அங்கேயே நின்றுவிடவில்லை. அடுத்த நாள் இரவு வீட்டில் எல்லோரும் தங்களுடைய வேலையில் இருந்தபோது மலரின் நினைவில் மீண்டும் அந்த டைரி வந்தது. நேத்து கிடைத்த டைரி இதுதானே, யாருடையது இருக்குமோ என்ற எண்ணம் அவளை அமைதியாக இருக்க விடவில்லை. மெதுவாக கபோர்டை திறந்து அந்த பழைய டைரியை எடுத்தாள். அவளது விரல்கள் தூசியை துடைத்தன. முதல் பக்கத்தை திறந்தவுடன் அவளது கண்கள் ஒரு பேரின் மீது நின்றுவிட்டன. ராகவன். மலரின் இதயம் திடுக்கிட்டது. மாமாவுக்கு டைரி எழுதும் பழக்கம் இருந்ததா என்று அவள் ஆச்சரியப்பட்டாள். டைரியின் தேதியை பார்த்ததும் அவளுக்கு இன்னும் பெரும் வியப்பு. அது 35 வருடங்களுக்கு முன் எழுதப்பட்டிருந்தது. இவ்வளவு பழைய டைரியில் என்ன இருக்குமோ என்ற ஆர்வம் அவளை அடுத்த பக்கத்திற்கு கொண்டு சென்றது. நண்பர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது என்பதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரிவியுங்கள். மலர் மெதுவாக படிக்கத் தொடங்கினாள். ஆரம்பத்தில் குடும்பச் செலவுகள், வயல்வெளி வேலைகள், ஊர் விஷயங்கள் போன்ற சாதாரண குறிப்புகள் இருந்தன. ஆனால் சில பக்கங்கள் கழித்து எழுத்தின் தன்மை மாறத் தொடங்கியது. ஒவ்வொரு வரியிலும் ராகவனின் மனக்கசப்பு தெரிந்தது. இன்று மீண்டும் லட்சுமி அழுதாள். ஊரில் பேசும் வார்த்தைகள் அவளை காயப்படுத்துகின்றன என்ற வரிகள் மலரின் மனதை கணக்கச் செய்தன. ராகவனுக்கும் லட்சுமிக்கும் திருமணமானது 5 வருடங்கள் ஆகிவிட்டதாம். அந்த 5 வருடங்களிலும் குழந்தை இல்லாததால் அவர்கள் எவ்வளவு துன்பப்பட்டார்கள் என்பதை டைரி வெளிப்படையாகச் சொன்னது. ஊரிலே செல்லும் இடமெல்லாம் கேள்வி, கிண்டல், பரிதாபம், குற்றம் சாட்டும் பார்வைகள். லட்சுமியை மலடி என்று அழைத்தவர்களும் இருந்தார்கள். ராகவனை ஆண் பிள்ளை இல்லை என்று பேசினவர்களும் இருந்தார்கள். அந்த வரிகளை படித்த மலரின் கண்கள் ஈரமடைந்தன. டைரியில் ஒரு நாள் மிகவும் முக்கியமானதாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த நாளில் லட்சுமி ராகவனிடம் பேசினாளாம். நாம் ஏன் ஒரு குழந்தையை தத்தெடுக்க கூடாது? 10 மாசம் சுமந்து பெற்றால்தான் குழந்தையா? நமக்கென்று ஒரு உயிரை நாமே வளர்க்க முடியாதா என்று அவள் கேட்டிருந்தாள். அந்த கேள்வி ராகவனின் மனதை ஆழமாக தொட்டது என்று டைரியில் எழுதப்பட்டிருந்தது. பல நாட்கள் யோசித்த பிறகு அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு அனாதை இல்லத்திற்குச் சென்றதாக ராகவன் எழுதியிருந்தான். அங்கே பிறந்து 30 நாட்களே ஆன ஒரு ஆண் குழந்தையை அவர்கள் பார்த்தார்கள். சிறிய கைகள், மூடிய கண்கள், யாரையும் அறியாத அமைதி. அந்த குழந்தையை தூக்கிக் கொண்ட தருணத்திலேயே இவன் இனிமேல் நம்ம பிள்ளை என்று மனதில் முடிவு செய்ததாக ராகவன் எழுதியிருந்தான். அடுத்த பக்கத்தை படித்தபோது மலரின் மூச்சே நின்றது. இன்று நாங்கள் அந்த குழந்தையை வீட்டிற்கு அழைத்து வந்தோம். அவனுக்கு பெயர் வைத்தோம். பாக்யராஜ் என்ற வரி தெளிவாக இருந்தது. மலரின் கைகள் நடுங்கின. அவள் மீண்டும் மீண்டும் அந்த வரியை படித்தாள். பாக்யராஜ், தத்தெடுத்த குழந்தையா என்ற அதிர்ச்சி அவளது உள்ளத்தை முழுவதும் ஆட்கொண்டது. அவள் உடனே புத்தகத்தை மூடவில்லை. உண்மை முழுமையாக தெரிந்தாக வேண்டும் என்ற ஆவலுடன் தொடர்ந்து படித்தாள். டைரியில் ராகவன் எழுதியிருந்தான். இவனை வீட்டிற்கு கொண்டு வந்த நாளிலிருந்து வீடு வெறுமையாக தெரியவில்லை. லட்சுமி பல மாதங்களுக்குப் பிறகு சிரித்தாள். அதற்கு பிறகு எழுதப்பட்டிருந்த விஷயம் இன்னும் ஆச்சரியமானது. பாக்யராஜை தத்தெடுத்து வந்த 2 வருடங்களுக்குப் பிறகுதான் லட்சுமி கர்ப்பமாகியிருந்தாள். அந்த மகள் ரேவதி. அதன் பின்னர் சுரேஷ், சித்தார்த், ஸ்ருதி என்று தொடர்ந்து குழந்தைகள் பிறந்ததாக ராகவன் பெரும் நன்றியுணர்வுடன் எழுதியிருந்தான். நாம பிள்ளை இல்லை என்று அழுதோம். இந்த குழந்தை வீட்டிற்கு வந்த நேரத்திலிருந்துதான் நம் வாழ்க்கை மாறியது என்று அவன் எழுதியிருந்தான்.
ஊர் நம்மை ஏளனமாக பார்த்த நாட்களை மறக்க முடியாது. ஆனால் இந்த குழந்தை நம் வீட்டில் கால் வைத்த பிறகு நம் வீட்டில் சிரிப்பு வந்தது, நம்பிக்கை வந்தது, பிறகு குழந்தைகளும் வந்தார்கள் என்ற வரிகளை படித்த மலர் அமைதியாக அழத் தொடங்கினாள். ராகவனின் எழுத்தில் பாக்யராஜ் மீது இருந்த பாசம் தெளிவாக இருந்தது. இவன் பிறந்த குழந்தையா, தத்தெடுத்த குழந்தையா என்று நான் ஒருபோதும் நினைக்க மாட்டேன். என் கையில் முதலில் பிடித்த என் மகன் இவன்தான் என்று எழுதியிருந்தான். லட்சுமியும் அதே போல இருந்ததாக அவன் குறிப்பிட்டிருந்தான். இந்த உண்மையை வீட்டில் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று அவர்கள் இருவரும் முடிவு செய்திருந்தார்கள். ஒரு நாள் கூட அவன் வேறுபட்டவன் என்று உணரக்கூடாது என்று ராகவன் எழுதினான். அந்த வரியை படித்த மலருக்கு ராகவனின் உயரம் புதிதாக தெரிந்தது. வெளியிலிருந்து வந்த ஒரு குழந்தையை இவ்வளவு ஆண்டுகள் தங்கள் சொந்த இரத்தமாக வளர்த்திருப்பது எத்தனை பேரால் முடியும் என்று அவள் எண்ணினாள். மலரின் மனதில் பல உணர்வுகள் ஒரே நேரத்தில் எழுந்தன. அப்படியானால் பாக்யராஜ் இந்த குடும்பத்துக்கு இரத்த உறவால் சேர்ந்தவர் அல்லவா என்ற அதிர்ச்சி ஒரு பக்கம் இருந்தது. ஆனால் அதைவிட பெரிய உணர்வு கருணை. எனக்காவது அம்மா அப்பா என்று சொல்லிக் கொள்ள இருக்கிறார்கள், இவருக்கு இவ்வளவு உறவுகள் இருந்தும் இரத்தத்தால் யாருமில்லை என்று நினைத்தாள். உடனே இன்னொரு எண்ணம் வந்தது. ஆனால் இந்த வீட்டில் யாராவது ஒரு நாளாவது அவரை வேறுபடுத்தி பார்த்திருக்கிறார்களா என்று அவள் தன்னிடமே கேட்டுக்கொண்டாள். பதில் இல்லை. எல்லோரும் அவரை அண்ணன் என்று அழைத்தார்கள். வீட்டின் பெரியவன் என்ற மரியாதை கொடுத்தார்கள். ராகவனும் லட்சுமியும் ஒருபோதும் உண்மையை வெளிப்படுத்தவில்லை. அந்த நினைவு மலரின் கண்களில் மரியாதை கலந்த கண்ணீரை வரவைத்தது. அவள் டைரியை மார்போடு அணைத்துக் கொண்டாள். மாமா, அத்தை, உங்களை நான் சரியாக புரிந்து கொள்ளவே இல்ல. நீங்கள் எவ்வளவு பெரிய மனசுக்காரர்கள் என்று மனதில் சொல்லிக் கொண்டாள். ராகவன் சில நேரங்களில் கடுமையாக பேசுவார், லட்சுமி சில விஷயங்களில் புரிந்து கொள்ளாமல் நடப்பார் என்று மலர் எண்ணியிருந்தாள். ஆனால் அந்த எல்லா குறைகளையும் மீறி அவர்கள் செய்த இந்த ஒரு செயல் அவளது பார்வையில் அவர்களை உயர்ந்தவர்களாக மாற்றியது. வெளியிலிருந்து வந்த ஒரு குழந்தையை 35 வருடங்களாக சொந்த மகனாக வளர்க்கிறது சாதாரண விஷயமில்லை என்று அவள் பெருமையுடன் நினைத்தாள். அந்த நேரத்தில் வெளியிலிருந்து பாக்யராஜியின் குரல் கேட்டது. மலரு என்று அவர் அழைத்தார். மலர் திடுக்கிட்டு டைரியை விரைவாக மூடி மீண்டும் கபோர்டுக்குள் வைத்துவிட்டாள். பாக்யராஜ் உள்ளே வந்து அவளது முகத்தை பார்த்தார். என்ன மலரு, முகம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு என்று கேட்டார். மலர் உடனே தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள். ஒண்ணுமில்லைங்க, கொஞ்சம் சோர்வா இருக்கு என்றாள். ஆனால் பாக்யராஜ் அவளை நன்றாக அறிந்தவர். இல்ல, ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கே என்று மீண்டும் கேட்டார். மலரின் இதயம் கனத்தது. உண்மையை சொல்ல முடியாது, மறைக்கவும் கஷ்டம். உடனே பேச்சை மாற்றினாள். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம் என்று சொல்லி அவரை சமையலறைக்கு கூட்டிச் சென்றாள். அந்த இரவு மலர் அமைதியாக இருந்தாலும் அவளது உள்ளத்தில் பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருந்தது. பாக்யராஜை அவள் காதலித்து தான் திருமணம் செய்திருந்தாள். ஆனால் இப்போது அந்த காதலோடு சேர்ந்து ஆழமான பாசமும் அவரை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வும் உருவானது. அவர் சாப்பிடும்போது, பேசும்போது, சிரிக்கும் போது கூட அவள் வேறொரு பார்வையில் அவரை பார்க்கத் தொடங்கினாள். இவருக்கு தெரியாமல் இவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கிறது என்ற எண்ணம் அவளை மீண்டும் மீண்டும் பாதித்தது. அடுத்த நாட்களில் மலரின் நடத்தை மெதுவாக மாறியது. பாக்யராஜ் வீட்டில் யாருக்காக ஓடினாலும், யாருடைய தேவையையும் முதலில் பார்த்தாலும், யாராவது அவரை மதிக்காமல் நடந்து கொண்டாலும் மலருக்கு கோபம் வந்தது. ஆனால் அந்த கோபத்தை வெளியில் காட்டாமல் அவரை மேலும் புரிந்து கொள்ள முயன்றாள். இந்த வீட்டில் எல்லாருக்கும் இவர் அண்ணன், ஆனால் உள்ளுக்குள் இவர் எவ்வளவு தனிமையாக இருக்கக்கூடும் என்று அவள் யோசித்தாள். பாக்யராஜ் பேசாமல் பல விஷயங்களை தாங்கிக் கொள்வது, தன்னை விட குடும்பத்தையே முதலில் நினைக்கிறது, யாரையும் எதிர்த்து பேசாமல் இருப்பது, இவையெல்லாம் இப்போது மலருக்கு புதிய அர்த்தம் கொடுத்தன. ஒரு மாலை அவர் வயல்வெளியில் இருந்து சோர்வாக வந்தபோது மலர் வழக்கத்தை விட அதிக அன்புடன் அவரிடம் பேசினாள். அவர் ஆச்சரியப்பட்டார். இன்று என்ன விசேஷம் என்று சிரித்தார். மலர் சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் கண்ணீர் இருந்தது. உங்களுக்கு நல்லா இருக்கணும் என்பதுதான் விசேஷம் என்று மட்டும் சொன்னாள். பாக்யராஜ் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் மலரின் மனதில் அது ஒரு உறுதிமொழி போல இருந்தது. நண்பர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது என்பதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரிவியுங்கள். இனி அவர் எவ்வளவு மௌனமாக இருந்தாலும் அந்த மௌனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள்.
வீட்டில் யாராவது அவரை தவறாக புரிந்து கொண்டால் குறைந்தபட்சம் நான் அவருடன் நிற்க வேண்டும் என்ற எண்ணம் உறுதியானது. இவருக்கு இந்த உலகம் முழுக்க சொந்தமில்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்று அவள் மனதில் சொல்லிக் கொண்டாள். அந்த டைரி ஒரு ரகசியத்தை மட்டும் வெளிப்படுத்தவில்லை, மலரின் காதலை இன்னும் ஆழமாக மாற்றியது. அந்த இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு மலர் மீண்டும் கப்போர்டை திறந்து டைரியை எடுத்தாள். கடைசி பக்கத்தில் ராகவன் எழுதியிருந்த ஒரு வரி அவளது மனதை நொறுக்கியும் நிம்மதியளித்தும் விட்டது. ஒருநாள் இந்த உண்மை யாருக்காவது தெரிய வந்தாலும் அவர்கள் பாக்யராஜை இன்னும் அதிகமாக நேசிக்க வேண்டும், குறைவாக அல்ல. மலர் அந்த வரியை நீண்ட நேரம் பார்த்துக் கொண்டிருந்தாள். பின்னர் டைரியை மெதுவாக மூடி கண்ணீரை துடைத்து மனதிற்குள் ஒரு முடிவை எடுத்தாள். இந்த ரகசியம் அவளிடம்